ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ப்ரொமோன் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுது. கனிக்காக சப்போர்ட் பண்ண போகிற விஜய் சேதுபதி அவர்களும் சாண்ட்ரா வச்சு செய்ய போகிற விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த வார்த்தையும் கிளியர் கட்டாக தெரியுது. அதை பற்றி பார்க்கலாம், பேசலாம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ப்ரொமோவன் ரொம்ப நேரமாக ஆச்சு, இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. பின்னாடி அப்படியே ஒரு முள்ளு மாதிரி சுற்றிட்டு இருக்குது. என்னையா சுற்றுது? சரி, ஓகே, ஏதோ ஒரு சக்கரம் சுற்றட்டும். சரி, நீங்கள் சொல்ல வந்த மேட்டரை சொல்லுங்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த வாரம் வீடு முழுக்க ஓவர் ரியாக்ஷனாக இருந்துச்சு. ஓவர் ரியாக்ஷன் யார்? நம்ம சாண்ட்ரா. ஆஹா, சாண்ட்ராவோட விஷயம் தானே. இப்போது என்னையா இந்த வாரம் முழுக்க சாண்ட்ராவோட ப்ரொமோ ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது எபிசோட்லேயும் சாண்ட்ரா தான், ரைட்டு. அதுக்கு வீட்டார் வந்துட்டு கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட எதுவுமே விளக்கம் இல்லை. அவங்க விளக்கமே கொடுக்கல. அதான் கூப்பிட்டு வச்சு கேட்டாங்களே, எதுக்குங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? அதாவது அந்த ஒரு பேபி அந்த இந்த ரைம்ஸ் சொன்னதுக்கு அதை ஒரு இதுவாக நினச்சிருப்பாங்களே. நான் கூட சொல்லியிருப்பேன், அது பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதியும் வந்துட்டு அம்மா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அம்மா, நீ எமோஷனல் ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறியான்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு இங்கே வருது, நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்ற கேள்வி நம்மளுக்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்துட்டு கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. அவங்க பதில் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கம் கொடுத்தா மட்டும் போதும். இதுக்கு இவ்வளோவா, அதுக்கு அவ்வளோவா, எதுக்குமா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பரிதாபமாக கேட்குறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஸோ இன்றைக்கி முழுக்க எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சாண்ட்ராவை பற்றியும் கனி, விக்ரம் இவங்க பற்றி பேசி, அதாவது போன வாட்டி என்ன பண்ணாங்க, முந்தின வாட்டி பக்கெட் மேட்டரை வச்சு மட்டும் பேசி அந்த எபிசோட் முடிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த வாட்டி சாண்ட்ரா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டு கனிக்காகவும் விக்ரமுக்காகவும் ஸ்டாண்ட் பண்ண போகிறார் நம்ம விஜய் சேதுபதின்றது நம்மளுக்கு நல்லாவே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க இந்த ப்ரொமோ மூலமாக. ஸோ என்னோட எபிசோட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா பக்கமும் ஒரு சில நியாயங்கள் இருக்குது. அதே மாதிரி சாண்ட்ரா வெளியே போய் உட்காந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதையுமே குறிப்பிட்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே அவங்களுக்கு ஆல்ரெடி இது இந்த வாரம் மட்டும் கிடையாது, போன வாரமே அமித்கர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இவங்க பாடுற விஷயங்கள் அப்படின்னு. அதனால் அமித் கேப்டனாக இருக்கும்போது அதை தடை பண்ணியிருப்பார். இப்போ திரும்ப கானா விரோத் வந்ததுனால அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உள்ளே பாடுறது தப்பு கிடையாது, பட் அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது. இது எல்லாருக்கும் உண்டான வீடு அப்படின்னும்போது வெளியில் அவ்வளோ இடங்கள் இருக்குது. அதனால் அவங்களும் வெளியே போய் பண்ணியிருக்கலாம். பட் அங்கே ஒரு பிரச்சனை போனதுனால என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க வெளியே போய் தனியாக தூங்கியிருப்பாங்க. திரும்பவும் சாரி கட்டி எல்லோரும் கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க, வெளியே தனியாக போய் தூங்கியிருப்பாங்க. இதுவுமே ஓவர் ரியாக்ஷனாக அவங்களுக்கு தெரியுதானு தெரியல. ஏன்னா அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்காக வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி போய் வெளியே போய் தூங்கியிருப்பாங்க. அதனால தான் நாயும் குறைச்சிருக்கும். அந்த நாயை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கதை கட்டிட்டாங்க. ரைட். இப்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வாரம், அதாவது இன்னையோட எபிசோட் வெறும் இதை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது. இதை தவிர்த்து வேறு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.